இதையடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு தொண்டர்களோடு வந்த சீமான் விக்னேஷின் உடலுக்கு மரியாதை செலுத்தியதோடு இனியும் ஒரு உயிரை பலியாக விடமாட்டோம் என்று உறுதிமொழியும் எடுத்துக் கொண்டார். தமிழர்களுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி அனைத்தும் நிறைவேறுவதற்கு இனவெறி அப்படிங்கிறது அவசியம் நினைக்கிறீங்க? இனவெறி கிடையாது. இப்ப இனவெறி நீங்க அந்த வார்த்தையை பயன்படுத்தி இன உணர்வு அவசியமானதில்ல. இன உணர்வு இன பெருமை கொள்ளாம இன உணர்வு கொள்ள முடியாது. இன உணர்வு கொள்ளாம எப்படி ஒன்றிணைந்து போராட முடியும்? எங்க இருக்குது இனவெறி? இங்க எங்க இருக்குது இனவெறி? முல்லை பெரியாறுல அடிச்சு எங்களை விரட்டின போது பள்ளிக்கூடத்துக்கு போன என் பிள்ளை மார்ல தேய்ச்சி ஒரு படத்தை எடுத்து வெளியே அனுப்பும் போது எத்தனை மலையாளி தாக்கப்பட்டான்? ஆந்திரா காட்டுக்குள்ள சுட்டு போடும்போது எத்தனை தெலுங்கு தாக்கப்பட்டான்? அது என்ன நடந்தது? சுட்டுக் கொண்ட அதிகாரி மேல ஒரு தற்காலிக பணி நீக்கம், ஒரு இடைநீக்கம், ஒரு பணியிட மாற்றம் நடந்ததா? என்ன நடந்தது? காவிரியில் இத்தனை பேர் அடிச்சு இது பண்ணவன ஒருத்தனை கைது பண்ணி சிறைப்படுத்தின செய்தியை படிச்சீங்களா? அங்க இவ்வளவு பிரச்சனை நடக்கும்போது பரம்பிக்குளத்துல போய் பொதுப்பணித்துறை அதிகாரியும் பொதுமக்களையும் காவல்துறை கேரள காவல்துறை அடிச்சு விரட்டிட்டு அதுக்கு நாங்க அடிச்சோமா? சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்களா அப்ப என்ன வெறி? என்னை அடிச்சு எல்லாம் வெட்டிக்கிட்டு இருப்பான், நான் கை கட்டிட்டு வாய் பத்திக்கிட்டு அப்படி உட்காருமா? என்ன நான் இன்னும் கீழே போ நக்கி பிள்ளை புழுவா நிலையெல்லாம் சொல்ல எவனுக்கு இங்க அதிகாரம் இல்ல. ஒரு அளவுதான். அது திருப்பி நாங்க செய்யறது இனவெறினா என்ன இனவெறின்னு எவன் சொல்றானோ அவன் கொடுமையான இனவெறிய. இதெல்லாம் சைத்து கொண்டு எப்படி இருக்க முடியும்? இதை விடலாம் ஜனநாயகவாதிகளா இருக்கவே முடியாது தமிழர்கள். இதை புரிஞ்சுக்கிறோம். திரும்ப இதே வார்த்தையை சொல்றீங்க. இங்க நாங்க இனவெறியை தூண்டுறோம்னு சொல்றேன். நீங்க எவனாவது ஒருத்தன் இந்த காங்கிரஸ் இந்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்க அங்க இருக்கிற கட்சிக்காரன் ஒருத்தன் தொலைக்காட்சி வாரத்துல உட்கார்ந்து நீங்க இனவெறியை தூண்டுறீங்கன்னு பேச முடியுமா? நீங்க கேக்குறீங்க ஒரு அப்பாவி கன்னடனை அடிக்கிறதா உங்க வீரமானு, அதையே அங்க உட்கார்ந்து கேளுங்களே. இந்த அப்பாவி தமிழர்களை அடிக்கிறதா வீரமான அந்த கன்னடன் ஒரு காங்கிரஸ் கட்சி தலைவன், ஒரு பாரதிய ஜனதா கட்சி தலைவன் அந்த தொலைக்காட்சி வாரத்துல கேட்டுங்க பாப்போம். அப்ப சும்மா தமிழர்கள் எல்லாம் ஒரு இழிச்சவாயன் கேனப்பையன் மாதிரி நக்கல் நையாண்டி இங்க உட்கார்ந்துட்டு உங்களால விவாதிக்க விட்டது தப்பு தானே? இந்தியாவில எத்தனை மொழிவெளி மாநிலம் இருக்கு? ஒரு மாநிலத்துல தொலைக்காட்சி வாதத்துல தமிழர் உரிமைக்காக ஒரு தமிழர் உட்கார்ந்து பேசணும்னு சொல்லுங்க பாப்போம். ஆனா இங்க நிலத்துல நான் ஈழத்துல செத்தாலும் சரி கூட உங்களை அணுகுலையா அது வேணும்னு பேசுறவங்களா வெளி மாநிலத்துக்காரன் வேற மொழிக்காரன். இங்க எல்லாரும் உட்கார்ந்துட்டு என் கருத்துக்கு எதிரான உணர்வுகள் தான் பேசிட்டு இறங்கி பத்திரமா போயிட முடியுது. அப்படின்னா நாங்க எவ்வளவு பெரிய ஜனநாயகவாதிகளா இருக்கணும் தெரிஞ்சுட்டு பேசணும். இங்க வந்து உட்கார்ந்து கன்னட உட்கார்ந்து காவிரில தண்ணி எப்படி தருவான்னு பேசுறது. எனக்காக தண்ணி கேட்கிறேன். இங்க வேணாம்ங்கிறவனுக்கு குடிக்க தண்ணிக்கு எங்கடா போவ? குடிக்க தண்ணிக்கு எங்க போவ? உனக்கு சோறு அரிசி பருப்பு வெள்ளைக்காய் வெள்ளரிக்காய் எங்க இருந்து வருது? உட்கார்ந்து திமுறா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள் பிறக்கும் போது 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படத்த மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. சும்மா அங்க வந்துட்டு பேசுறது அவன் வந்து யோசிச்சு பாருங்க. மகாராஷ்டிரா பேசிட முடியுமா? இந்த கர்நாடகால ஒரு தமிழன் விவாதத்துக்கு கூப்பிட்டு பேச உட்கார வச்சு பேசப்பட்டிருப்பானா? அங்க பேசிட முடியுமா? இதே பிஜேபி இதே காங்கிரஸ் அங்க உட்கார்ந்து தேவையில்லாம நீங்க தமிழர்கள் மேல அப்பாவி தமிழர்கள் மேல வன்முறை இது பண்றீங்க. அதான் வீரமான்னு கேட்டுவியா? சும்மா இங்க உட்காந்துக்கிட்டு இனவெறி இது என்னங்க முறுக்கேற்ற பேச்சிருக்கு? இது ஒண்ணும் பண்ண முடியாது. எதை ஒன்றையும் இழக்காதவன் பெரிதொன்றை அடைய முடியாது. நாங்க என்ன புதுசா வயலம் தான். இது எல்லாரும் தீக்குளிச்சு சாங்கன்னு யாரும் சொல்றாங்களா? யாரும் வழி நடத்துறாங்களா? தற்கொலை பண்ணிக்கிறீங்க எல்லாரும். அப்படியா? அப்படி கிடையாது. இங்க எந்த தலைவரும் யாரையும் ஒண்ணு இப்படி செய்யணும்னு சொல்றது கிடையாது. உணர்வு எழுச்சியில முத்துக்குமார தோன்றது இதெல்லாம் பேசுறீங்களா? ஜெயலலிதா சிறைப்பட்டதுக்கு 100 பேர் செத்தானே. யாருங்க உணர்வு எழுச்சியில முறுக்கி விட்டது? யாரும் முறுக்கி விட்டது? அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு போய் ஜெயலலிதா போய் ஒலி வாங்கி வச்சு கேட்கலையே. உங்களுக்காக நீங்க என்ன? நீங்க ஆங் சாங் சூகியா? நீங்க அன்னை தெரேசாவா? அன்னி பெசன்ட் அம்மையாரா? எதுக்கு நீங்க உங்களுக்காக செத்தான்னு ஒருத்தன் கேட்கல? ஊழல் வழக்குல சிறைக்கு போன ஜெயலலிதாவுக்காக 100 தமிழன் செத்துருக்கான். அன்னைக்கு போய் யாரும் கேட்கல. என்ன மூளைத்தலைவு செஞ்சு என்ன முறுக்கேற்ற மாதிரி ஜெயலலிதா தற்கொலை பண்ண வச்சாங்க? மானங்கட்ட தமிழ மொழி இப்படி நின்றுட்டு நீங்க ஒரு வந்து என்ற கேள்வி